ஹலோ, வணக்கம். பேக் டு மை சேனல் வணிகபுரி 360. எப்படி எல்லாம் நலமாக இருக்கீங்களா? இங்கே ரொம்ப மழையாக இருக்குது, ரொம்ப அழுகையாக இருக்குது. இந்த மலை ஜில்லுனுடைய இதனால் ஒரே ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிறேன். அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு எல்லாம் சந்தோஷமாக இருங்க. அந்த ஸ்டோரி என்னென்னா, ஏழ்மையான குடும்பம் ஒரு கிராமத்தில் பக்கத்து வீட்டில் ஏழ்மையான வீட்டில் ஒரு ஆடு வளர்க்குறாங்க. அந்த ஆடு வளர்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஏழ்மையான குடும்பம்னால அந்த ஆட்டை வளர்த்து இது பண்ணுறாங்க. பக்கத்தில் பணக்கார குடும்பம். அந்த பணக்கார குடும்பம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாய் வளர்க்குறாங்க. இப்படியே நாட்கள் இருந்துச்சு. ஆடை இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவுத்து விட்ருவாங்க மேயறதுக்கு. அவுத்து விட்டோன்னா அது போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும். இப்படிவா போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் இந்த ஆடானது இரை தேடி போயிட்டுருக்கும்போது ரொம்ப தூரத்தில் போய் தான் இரை திங்கணும். அதனால் என்ன பண்ணுது, போயிட்டுருக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க, ஒரு நரி வருது. ஆட்டுராஜாவை நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு ஆட்டுராஜா சொல்லுது, நான் இரை தேட போகிறேன், வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு கேட்குது. உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி நரி சொல்லுது. சரி தர்றேன். உன்னுடைய ஒரு பக்கத்து சப்பை கொடுங்க அப்படின்னு கேட்குது. சரி நான் தரேன்னு சொல்லுது. அடுத்தது கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு புலி ஒன்று வருது. ஆட்டுராஜாவை எங்கே போகிற அப்படின்னு கேட்குது. நான் இரை திங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. ரிட்டன் வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு கேட்குது. நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு இன்னொரு பக்கத்து தொடையை கொடு, உன்னுடைய தொடையை அப்படின்னு கேட்குது. சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே கரடி வருது. ஆட்டுராஜாவை எங்கே போகிற அப்படின்னு கேட்குது. அதுக்கு ஆட்டுராஜா சொல்லுது, இரை திங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வருவேன்? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு உன்னுடைய முதுகெலும்பு எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குது. சரி தர்றேன், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. ஓகேன்னு சொல்லிட்டு போகுது. லாஸ்ட்டாக சிங்கம் இருக்குது. சிங்கம் கேட்குது, ஆட்டுராஜாவை எங்கே போகிறீங்க அப்படின்னு. நான் இரை திங்க போகிறேங்க, எனக்கு போயிட்டு வரும்போது எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்குது. எனக்கு உன்னோட தலை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுராஜா சொல்லிட்டு போகுது. திரும்பி ரிட்டன் வரும்போது இந்த 4 பேரை கடந்து தான் அவங்க வீட்டுக்கு போக முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் போயிட்டோன்னே இரை தின்னுட்டு இறையெல்லாம் மேய்ஞ்சிட்டு பொழுது இருட்டி போனோன்னே இது என்னடா அது, நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்துச்சு. தூரத்தில் ஒரு வெளிச்சம் ஒன்று தெரிஞ்சுது. சரி அங்கே ஒரு வீடு என்ன இருக்குது, அந்த வீட்டில் போயிட்டு தங்கிட்டு காலையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. போனால் அங்கே இப்போ ஒரு பாட்டியம்மா, வசதியான பாட்டியம்மா இருக்காங்க. பாட்டியம்மா இந்த மாதிரி நான் இரை திங்க வந்தேன், பொழுது போயிடுச்சு, என்னால் போக முடியல, போகிற இடம்லாம் வெறும் மிருகங்களாக இருக்குது, என்னை தின்னுடும், அதனால் நான் ஓரமாக படுத்துட்டு காலையிலே எழுந்திரிச்சு போகிறேன் பாட்டியம்மான்னு சொன்னது. சரிப்பா மழை வருதுப்பா, என்னப்பா செய்வேப்பா அப்படின்னு. நான் உள்ளக்க ஒரு இடம் கொடுக்கும் பாட்டியம்மா, நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சாந்து விட்டுருக்காங்க. உள்ளே பார்த்தா ஒரு பக்கம் வைரமாக இருக்குதான், இன்னொரு பக்கத்தில் தங்கமாக கிடக்குதான், இன்னொரு பக்கத்தில் தங்க காசாக கிடக்குதான். இப்படி அழைச்சாந்து விட்டுட்டாங்களாம். நான் என்ன பண்ணிச்சான், இது தங்க காசெல்லாம் திங்க ஆரம்பிச்சிருச்சு, வைரத்தெல்லாம் திங்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லாத்தையும் தின்னு வயிற்று ஃபுல்லாக நெப்பிடுச்சு. கறக்கு முறுக்குன்னு மெண்டுக்கிட்டு இருக்கும்போது பாட்டியம்மா கேட்குறாங்களாம், ஆட்டுராஜாவை என்ன திங்கிற அப்படின்னு. இல்லை எங்கள் அம்மா தூரமாக போகிற, அதனால் சீலை கொஞ்சம் கொடுத்தாங்க, தின்னுக்கிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு அதான் தின்னுக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு தின்னு முடிச்சுட்டு வயிறு ஃபுல்லாக அடங்குற வரைக்கும் தின்னுட்டு காலையில் விடிஞ்சோன்னா பாட்டியம்மாட்ட சொல்லிவிட்டு, பாட்டியம்மா நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு. சரி போப்பா அப்படின்னு சொல்லுது. அதோட போகணுன்னு சொல்லிட்டோன்னே பாட்டியம்மா எனக்கு ஒரு குறக்கூடைன்னு ஒரு கூடை இருக்குது, அந்த கூடையை கொடுங்க. ஏன் அப்படின்னா 4 விலங்கு என்னை கொண்டுடுவேன்னு மிரட்டுது, நான் அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லுது. சரின்னு கூட கொடுக்குறாங்க.
அந்த கூடையில் உள்ளே பூந்துக்கிட்டு உருண்டுக்கிட்டே போகுது. உருண்டுக்கிட்டே போகும்போது ஃபஸ்ட்டு சிங்கம் வருது. சிங்கம் கேட்குது, குறைக்குடிசை ஆட்டுராஜாவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குது. நான் பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் உருண்டுகிட்டே போகுது. கொஞ்ச தூரம் போனோடனே அடுத்தது வந்து கரடி வருது. கரடி கேட்குது, குறைக்குடைய ஆட்டுராஜாவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குது. இல்லை நான் பார்க்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது பிறண்டு போகுது. பிறண்டு போனோன்னா அடுத்தது ரெண்டாவதாக நிற்கிறது வந்து புலி. புலி கேட்குது, குறைக்குடிசை ஆட்டுராஜா பார்த்தீங்களான்னு கேட்குது. இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக போகுது. போனோன்னு நரி வருது. நரி தான் லாஸ்ட்டு. ஃபஸ்ட்டாக இருந்தது ஃபஸ்ட்டாக உள்ளது நரி கேட்குது, குறைக்குடைய ஆட்டுராஜா பார்த்தீங்களா அப்படின்னு. இல்லைப்பா நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உருண்டு போயிட்டு இருக்கும்போது பாதி வீட்டுக்கிட்ட போனோடனே கூட உடச்சிட்டு வெளியே வந்தோன்னு பார்த்துருச்சு. நரி பார்த்துருச்சு. விட்டு வரட்டு ஓடி போய் வீட்டுள்ள வந்து கதை சாத்திக்கிச்சு. அதோட வந்து போயிட்டு அம்மா பூஜை ரூமெல்லாம் சுத்தம் பண்ணுங்க, நான் இன்றைக்கி வந்து ஒரு இது பண்ண போகிறேன், சாமி கும்பிட போகிறேன், அதனால் நீங்கள் பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணுங்கள், சாம்பிராணி போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி புள்ள வந்து கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுத்தம் படுத்தி எல்லாம் பண்ணாங்க. பூஜை ரூமில் போயிட்டு நைட்டு தின்ன தங்க காசு வைரம் எல்லாத்தையுமே அப்படியே கக்கிட்டே இருக்குது. கக்கி முடிச்சிட்ட பிறகு அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி தான் வச்சிருச்சு. அப்புறம் அவங்க அம்மா அப்பா அங்கே வாங்க, இது பாருங்கள், இந்தாங்க வைரம் தங்கம் எல்லாங்க இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. உடனே சரி இதை அளக்கணும்னு சொல்லிட்டு படி போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் பணக்காரங்க வீடு, அவங்கள்ட்ட போயிட்டு படி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறாங்க, எதுக்கு படி கேட்குறீங்க? இல்லை சும்மா கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, படி உள்ளக்க புளியை ஒட்டி கொடுக்குறாங்க. புளியை ஒட்டி கொடுக்கும்னா புளியில் வந்து ஒட்டிக்கும்ல எதாக இருந்தாலும், அதனால் புளியை ஒட்டி கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியாமல் வந்து அளந்துட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எடுத்து படியை கொடுக்குறாங்க. படியில் வந்து ஒரு தங்க காசு ஒட்டிக்கிட்டு இருக்குது. யாரா இது எப்பட்றா தங்க காசு இவங்களுக்கு வந்தது, இவங்களே ரொம்ப ஏழ்மையாச்சே, எப்படி இவங்களுக்கு தங்க காசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜன்னல் வழியாக இவங்க என்ன பேசுகிறாங்க போகிறாங்க எல்லாத்தையும் கேட்குறாங்கன்னு கேட்டு இந்த ஆடு ஆனது போயிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுது. சொன்னோடனே ஆடை வந்து பணக்காரங்களாக ஆகிட்டாங்க. இவங்க சரியான பணக்காரங்களாக ஆகிட்டாங்க. ஆனோடனே இவங்க வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, பணக்கார வீட்டில் நாய் வளர்த்தாங்களே, இந்த நாயை போட்டு அடித்து நீ ஓடு, எங்கேயா போய் இற தின்னுட்டு வந்தோடனே உனக்கு வந்து நீனு எப்படி தங்க காசு எல்லாத்தையும் கக்கு அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டுறோன்னே இது ஓடின பிறகு இது ஓடி பார்த்து அங்கே பார்த்துன்னா ஒரு கடற்கரைக்கிட்ட ஒரு மாடு, அழுகிய மாடு செத்து கிடக்குது. அந்த மாடை அழுகி போன கறியை தின்னுட்டு வருது. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா பூஜை போடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே பூஜையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டாங்க பணக்கார வீட்டில். நாயை வந்து உள்ளே விட்டுட்டாங்க சாமி ரூமில். ஒன்று இது தின்னெல்லாம் கக்கிடுச்சு. கக்கினா ஒரே நாத்தம் சவிக்கலை. வந்து அப்பா அம்மா வந்து பார்க்குறாங்க, பணக்கார வீட்டு அம்மா வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஒரே நாத்தம், வீட்டுள்ளே போக முடில. அந்த நாயை அடித்து விரட்டி போடுறா அப்படின்னு விரட்டி விட்டாங்க. பேராசை பெருநஷ்டம். இந்த கதையில் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம், பேராசை பெருநஷ்டம். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுங்கள். நானே ஒரு இது சொல்லிட்டேன், பேராசை பெருநஷ்டம்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கதையில் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ரொம்ப அழுகியாக வருதுங்க, பண்ணவே பண்ணுறீங்களே. பாய், குட் நைட்.